வணக்கம், வெல்கம் டு REVA'S. நான் ரேவதி சிவகுமார். இன்றைக்கி நம்ம சேனலில் யூனிகான் பென் ஹோல்டர் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது செய்கிறதுக்காக ஒரு கார்ட்போர்ட் பீஸ் எடுத்திருக்கேன். அதில் 5 சென்டிமீட்டருக்கு மெஷர் பண்ணிவிட்டு கேம்பஸ் யூஸ் பண்ணி ஒரு சர்க்கிள் வரைஞ்சிருக்கேன். நீங்கள் எந்த சைஸ்க்கு இந்த பென் ஹோல்டர் செய்ய போகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி மெஷர்மெண்ட் எடுத்துகிட்டு சர்க்கிள் வரைஞ்சிக்கோங்க. அப்படி இல்லைன்னா ஏதாவது மூடி மாதிரி இருந்துச்சுன்னா அதை யூஸ் பண்ணிட்டு கூட நீங்கள் இந்த சர்க்கிள் வரைஞ்சிக்கலாம். இப்போது கார்ட்போர்டில் நம்ம மெஷர் பண்ணி ரவுண்ட் வரைஞ்சிருந்ததை நீட்டாக கட் பண்ணி எடுத்துட்டேன். இதில் ப்ளூ கலர் பேப்பர் யூஸ் பண்ணி நான் ஃபுல்லாக கவர் பண்ணிட போகிறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கிளிட்டர் ஃபோம் ஷீட்டோ அல்லது சாதாரண பிளைனாக இருக்கிற ஃபோம் ஷீட்டோ இல்லைனா சார்ட் பேப்பரோ கூட நீங்கள் ஒட்டிக்கலாம். இந்த மாதிரி கார்ட்போர்ட் யூஸ் பண்ணி செய்கிறதுக்கு பதிலாக உங்ககிட்ட வாட்டர் பாட்டிலோ அல்லது பழைய பிளாஸ்டிக் பாட்டிலோ இருந்துச்சுன்னா அதை கட் பண்ணிவிட்டு அடிப்பக்கத்தை மட்டும் வச்சுட்டு அதுக்கு மேலே கூட இந்த மாதிரி கலர் பேப்பர் இதெல்லாம் நீங்கள் ஸ்டிக் பண்ணிவிட்டு இந்த பென் ஹோல்டரை செய்யலாம். இப்போ நான் ப்ளூ கலர் பேப்பர் எடுத்து வச்சுருக்கேன் இல்லையா, இந்த கலர் பேப்பர் யூஸ் பண்ணி இந்த சர்க்கிள் ஷேப்பில் நம்ம கட் பண்ணி வச்சுருந்ததை கவர் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி 2 சைட்லேயுமே நான் ஒட்டி எடுத்து வச்சுருக்கேன். ஃபோம் ஷீட் ஓட்டினாலும் கிளிட்டர் ஃபோம் ஷீட் ஓட்டினாலும் 2 சைடும் கவர் பண்ணிடுங்க. இப்போ வந்துட்டு சார்ட் பேப்பர் எடுத்திருக்கேன். சார்ட் பேப்பர் வந்து நான் என்ன மெஷர்மெண்ட்டில் எடுத்திருக்கேன்னா 15 சென்டிமீட்டர் உயரமும் 32 சென்டிமீட்டர் அகலமும் இருக்கிற மாதிரி நான் எடுத்திருக்கேன். இதில் கிளிட்டர் ஃபோம் ஷீட் எடுத்து அதில் ஸ்டிக்கர் இருந்துச்சுங்க, அதனால் அதை பிரிச்சுட்டு நான் இதுக்கு மேலே ஒட்டிக்கிறேன். நீங்கள் யூஸ் பண்ணுற ஃபோம் ஷீட்டில் ஸ்டிக்கர் இல்லைன்னா அப்போ க்ளூ அப்ளை பண்ணிட்டு அதை நீட்டாக ஒட்டிடுங்க. அது மாதிரி சார்ட் பேப்பர் தான் யூஸ் பண்ணணுன்னு இல்லை, ஏதாவது மெலிசான அட்டை இருந்ததுன்னா அதை கூட இது செய்கிறதுக்காக யூஸ் பண்ணிக்கோங்க. நான் ரொம்பவும் பெரிய சைஸில் இருக்கிற மாதிரியான ஒரு பென் ஹோல்டர் செஞ்சிட்ருக்கேன். நீங்கள் வந்து உங்களுக்கு எந்த சைஸ்க்கு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி சின்னதாகவோ அல்லது இதை விட பெருசாகவோ செய்யணுன்னா கூட நீங்கள் செஞ்சுக்கோங்க. இப்போ வந்து சார்ட் பேப்பரில் கிளிட்டர் ஃபோம் ஷீட்டை ஒட்டி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம ஏற்கனவே ஒரு சர்க்கிள் ஷேப்பில் ப்ளூ கலர் பேப்பர் ஒட்டி கார்ட்போர்டில் எடுத்து வச்சுருக்கோம்ல, அதை எடுத்து இப்படி அடிப்பக்கத்தில் வச்சுட்டு க்ளூகன் யூஸ் பண்ணி நான் ஒட்டிக்கிறேன். உங்கள்கிட்ட க்ளூகன் இல்லைனா அதுக்கு பதிலாக ஃபெவிபாண்ட் மாதிரியான க்ளூ யூஸ் பண்ணிக்கோங்க. அது வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். அதை வச்சு ஒட்டும் போது இது அவ்வளோ சீக்கிரத்தில் பிரிஞ்சு வராது. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு க்ளூ அப்ளை பண்ணிட்டு இந்த மாதிரி ஒட்டிக்கணும். இதை ஃபுல்லாக கவர் பண்ணதுக்கு அப்புறம் இந்த ஃபோம் ஷீட்டில் ஒரு சைடில் மட்டும் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு 2 எட்ஜும் ஒன்றா இருக்கிற மாதிரி வச்சு நம்ம நீட்டாக இதை ஒட்டிடணும். ஒட்டி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு டப்பா மாதிரி இருக்கும். நான் ஃபுல்லாக ஒட்டிட்டேன். நம்ம க்ளூகன் யூஸ் பண்ணி ஏதாவது கிராஃப்ட் பண்ணுறோம் அப்படின்னா அதில் வந்து இந்த மாதிரி நூலாக வரும், அதெல்லாம் வந்து எடுத்து விட்டுறணும். அப்படியே வச்சுருந்தோன்னா பார்க்குறதுக்கு அவ்வளோ நல்லா இருக்காது. இப்போ இது ரெடியாக இருக்குது. நம்ம வந்து இதை டெக்கரேஷன் பண்ணுறதுக்காக சில விஷயங்கள்லாம் நம்ம செய்ய வேண்டியது இருக்குது. என்னென்னா நான் வந்து பிளாக் கலரில் கிளிட்டர் ஃபோம் ஷீட் எடுத்திருக்கேன். இதுக்கு பதிலாக பிளாக் கலர் சார்ட் பேப்பர் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா பிளாக் கலரில் ஃபெல் கிளாத் இருந்ததுன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட்டு வந்து ஒரு ஐலாஷ் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி நான் வந்து இதை வரைஞ்சிக்கிறேன். இந்த மாதிரி வரைஞ்சதுக்கப்புறம் இந்த ஃபோம் ஷீட்டை கட் பண்ணிவிட்டு அதை டபுளாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு 2 ஐலாஷஸ் இருக்கிற மாதிரி நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இது தவிர இந்த யூனிகான் பென் ஹோல்டரை டெக்கரேஷன் பண்ணுறதுக்காக சில ஃப்ளவர்ஸ் மாதிரி நான் செஞ்சு எடுக்க போகிறேன். அந்த ஃப்ளவர் வந்து ரொம்ப ஈஸி தான். பிங்க் கலர் பேப்பர் எடுத்திருக்கேன். பிங்க் கலர் பேப்பர் வந்து இந்த சில்வர் கலருக்கு நல்லா அழகாக இருக்கும் அப்படிங்கிறதுனால நான் பிங்க் கலர் எடுத்திருக்கேன். அதே மாதிரி இதே ஃப்ளவர் தான் செய்யணுன்ட்டு அவசியம் இல்லை, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வேறு ஃப்ளவர் கூட செஞ்சுக்கலாம். இது வந்து எல்லாருக்குமே ஈஸியாக இருக்குங்கிறதுனால நான் இதை செஞ்சுருக்கேன். நான் மெஷர்மெண்ட்லாம் எடுக்கலைங்க, ஜஸ்ட்டு நல்ல ஒரு பெரிய சைஸில் இருக்கிற மாதிரியான ஒரு சர்க்கிள் வரைஞ்சிக்கிறேன். சர்க்கிள் வரைஞ்சிட்டு சிசர் யூஸ் பண்ணி இதை வந்து நான் நீட்டாக கட் பண்ணி விட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் நீங்கள் உள்ளுக்குள்ளே வந்துட்டு பென்சிலில் வரைஞ்சிட்டு கட் பண்ணாலும் சரி, இல்லை டேரெக்டாக அப்படியே கட் பண்ணாலும் சரி. இப்போ நான் வீடியோவில் காட்டுறேன் பாருங்கள், அதே மாதிரியே நீட்டாக உள்ளுக்குள்ளேயே கட் பண்ணிகிட்டே இருக்கணும். கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இதை நம்ம ரோல் பண்ணி எடுத்துகிட்டு இதை வந்து ஒரு ரோஸ் மாதிரி செய்ய போகிறோம். இதே மாதிரியே பிங்க் கலரில் நான் செஞ்சுருக்கிறது நல்ல பெரிய ரோஸாக இருக்கும். அடுத்தது வந்து ப்ளூ கலரில் இதை விட கொஞ்சம் சின்ன சைஸில் இருக்கும். அதுக்கப்புறம் எல்லோ கலரில் ரொம்பவே சின்ன ரோஸாக இருக்கும். இந்த ஃப்ளவரை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே தெரியும், ரொம்ப ஈஸியானது. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சோம்ல, அது எல்லாத்தையும் நல்லா இந்த மாதிரி ரோல் பண்ணி விட்டுக்கிறேன். இது ரோல் பண்ணி விட்டதுக்கப்புறமா கொஞ்சம் நம்ம கையை எடுத்தோம்னா இது அழகாக விரிஞ்சு வரும். அந்த நேரத்தில் அடிப்பக்கத்தில் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம ஒட்டிக்கலாம். இதே மாதிரி தான் மீதி இருக்கிற ரோஸும் நான் செஞ்சு எடுக்க போகிறேன். இதை வந்து நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி செய்யுங்க. 3 ரோஸ் வைக்கிறதுக்கு பிடிச்சிருந்தா 3 ரோஸ் மட்டும் வைங்க, இல்லை 5 ரோஸ் வைக்கிறதுக்கு பிடிச்சிருக்குன்னா 5 கூட நீங்கள் செஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் யூனிகானோட கொம்புக்காக நான் வந்து கோல்டன் கலரில் கிளிட்டர் ஃபோம் ஷீட் எடுத்து அதில் வந்து ட்ரையாங்கிள் மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதை வந்து நீங்கள் உள்பக்கமாக வச்சு ஒட்டுறதுனாலும் ஒட்டிக்கலாம். நான் வந்து எப்படி ஒட்ட போகிறேன்னா இந்த மாதிரி வெளிப்பக்கமாக இதை வச்சுட்டு தான் ஒட்ட போகிறேன். ஏன்னா இதுக்கு மேலே வந்து நம்ம ரோஸ் ஒட்டுறதுனால ஒன்றும் அவ்வளோ வித்தியாசம் தெரியாது. இப்போ நான் ஹார்ட் க்ளூகன் யூஸ் பண்ணி க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு நம்ம ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருந்த எடுத்து இப்போ இப்படி ஒட்டிக்கலாம். இது ஒட்டினதுக்கப்புறம் பிங்க் கலரில் ஒரு பெரிய சைஸ் ரோஸ் இருக்குல்ல, அதை வந்து சென்டரில் இருக்கிற மாதிரி ஒட்ட வச்சுக்கிறேன். இப்போ ஒட்ட வச்சோம்னா அதுக்கு நடுவில் வர மாதிரி ஒட்ட வச்சுட்டு மீதி இருக்கிறது எல்லாத்தையும் அப்படியே சைடில் வச்சு ஒட்ட வைக்க போகிறேன்.
நீங்கள் பாருங்கள், நான் இது செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு இது பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அப்படின்றதையும் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். இல்லை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வேறு மாதிரி கூட நீங்கள் இதை செஞ்சுக்கலாம். உங்களுக்கு சின்ன சைஸில் தான் இந்த பென் ஹோல்டர் வேணும்னு நினச்சிங்கன்னா அப்போ வந்துட்டு டார்க் ஃபேண்டசி பாக்ஸ் இருக்கும்ல, அந்த பாக்ஸ் எடுத்துகிட்டு அதுக்கு அவுட் சைடில் நீங்கள் இந்த மாதிரியான கிளிட்டர் ஃபோம் ஷீட்டோ அல்லது சார்ட் பேப்பரோ ஒட்டிட்டு அதில் கூட வந்து நீங்கள் இதே மாதிரியான பென் ஹோல்டரை செஞ்சுக்கலாம். என்ன ஷேப் மட்டும்தான் கொஞ்சம் வித்தியாசமாகும். இந்த ஷேப் உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா நீங்கள் இப்படி செய்யுங்க. இல்லை உங்களுக்கு வந்து ஈஸியாக செய்யணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அந்த மாதிரியான பிஸ்கட் பாக்ஸ் அல்லது சோப் பாக்ஸ் இதெல்லாம் வச்சு கூட நம்ம இதை செஞ்சு முடிக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த ரோஸ்லாம் நான் எடுத்து ஒட்ட வச்சுட்டேன். இதுவே பார்க்குறதுக்கு அழகாக தான் இருக்குது. இப்போ வந்து நம்ம ஐலாஷஸ் கட் பண்ணி வச்சுருந்தோம்ல, அதையுமே நான் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு ஒட்டிக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த ரோஸ்க்கு நடுவில் ஒயிட் கலரில் பீட்ஸ் இருந்தாலோ அல்லது கோல்டன் கலர் பீட்ஸ் இருந்தாலோ நீங்கள் ஸ்டிக் பண்ணுறதுக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் ஸ்டிக் பண்ணிக்கோங்க. இல்லை தெர்மோகோல் பால் இருந்துச்சுன்னா அதை யூஸ் பண்ணி கூட நீங்கள் வந்து நடுவில் மட்டும் அந்த ரோஸ்க்கு நடுவில் மட்டும் ஒட்ட வச்சுக்கலாம். எதுவுமே வேண்டாம், இப்படியே ப்ளைனாக இருக்கிறது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் அப்படியே விட்டுக்கோங்க. ரெண்டு சைட்லேயும் இந்த ஐலாஷஸ் எடுத்து நான் வந்து ஒட்ட வச்சுக்கிறேன். இதை ஸ்டிக் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளோட பென் ஹோல்டர் ரெடி ஆயிரும், நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து இன்னுமே நீங்கள் ஏதாச்சும் டெக்கரேஷன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்களோட க்ரியேட்டிவிட்டிக்கு ஏற்ற மாதிரி எப்படி வேணாலும் இனிமேல் வந்து நீங்கள் டெக்கரேஷன் பண்ணிக்கலாம். ரிப்பன் எடுத்து நீங்கள் ஒட்ட வைக்கலாம், இல்லை கட்டி வைக்கலாம். இல்லை இந்த யூனிகானோட கொம்பு மாதிரி நம்ம கிளிட்டர் ஃபோம் ஷீட்டில் செஞ்சுருக்கோம்ல, அதில் வந்துட்டு நிறையா டிசைன்ஸ் மாதிரியோ இல்லை 3D அவுட்லைனோ யூஸ் பண்ணியோ நீங்கள் டிசைன் பண்ணிக்கலாம். உங்களோட க்ரியேட்டிவிட்டிக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் வந்து இதை டெக்கரேஷன் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பென் ஹோல்டரில் நான் ஒரு ஸ்கேல் எடுத்து வச்சுருக்கேன். லாங் சைஸ் ஸ்கேல் தான் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்துட்டு கொஞ்சம் மார்க்கர் இருந்துச்சு, அந்த மார்க்கரும் எடுத்து வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து ப்ரஷ் பென் இருந்துச்சு, அந்த ப்ரஷ் பென்னையும் எடுத்து நான் இதில் வைக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு சிசர் ஒன்று இதில் எடுத்து வைக்க போகிறேன். இது நல்லா பெரிய சைஸில் இருக்கிறதுனால நம்மளோட திங்ஸ் எல்லாத்தையுமே இதில் வச்சுக்கலாம். இது ரொம்ப சிம்பிளான கிராஃப்ட் தான், ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லானதும் கூட. ஸோ இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா மட்டும் இதை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் சேனல் பார்க்குறீங்கன்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.